அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் இன்று நமக்குள் ஊடுருவி கிடக்கும் பிற மத கலாச்சாரங்களை பற்றி பேசுகிறேன். மனிதன் பிறப்பு முதல் இறப்பு வரை எத்தனை அனாச்சாரங்கள் நமக்குள் நுழைந்து கிடக்கிறது. முதலாவதாக, குழந்தை பிறந்தால் நபி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க? பிறந்தது எந்த குழந்தையாக இருந்தாலும் அன்றே அழகிய பெயர் சூட்ட வேண்டும். 7வது நாள் முடி எடுத்துவிட்டு வசதி இருந்தால் அன்று ஹக்கீகா கொடுக்க வேண்டும். ஆண் பிள்ளையாக இருந்தால் 3வது நாள் சுன்னத் செய்ய வேண்டும். இதுதான் நபி அவர்கள் சொல்லி கொடுத்தது. பிரசவித்த பின்பு எப்பொழுது மாதவிடாய் நிற்கிறதோ அப்போது தாய்க்கு தொழுகை கடமையாகிறது. இது தான் மார்க்கம். ஆனால் குழந்தை பிறந்தால் 11வது நாள் 40வது நாள் என்று அன்னைக்கு எத்தனை பிதத்துகள். குறிப்பாக 11வது நாள் மாவிளக்கு போடுறது, இன்னும் பிள்ளைக்கு கயிறு கட்டி விடுறது, மை அப்புறது, இது போல் எவ்வளவோ அனாச்சாரம் நமக்குள்ள ஊடுருவி கிடக்கு. இது அத்தனையும் காஃபிர்களின் கலாச்சாரம். அது மட்டுமா, பிறந்த நாள் அதை யார் சொல்லி கொடுத்தது? நபி அவர்கள் செய்து காட்டினாங்களா அல்லது சொல்லி கொடுத்தாங்களா? இது கிறிஸ்தவர்களின் கலாச்சாரம். கிறிஸ்தவர்கள் தான் ஈசா நபியின் பிறந்த நாளை விமர்சையாக கொண்டாடுவாங்க. இதை சிலர் இன்றைக்கி வெளிப்படையாகவும் இப்போ கொண்டாடுறாங்க, சிலர் மறைமுகமாக செய்கிறாங்க. நான் கேட்கலாம் வெட்டலை, இது செய்யலை அது செய்யலை, ஆனால் ஆர்டர் பண்ணி மதரசாவில் சாப்பாடு கொடுத்தேன், புது ட்ரெஸ்ஸு மட்டும்தான் எடுத்தேன். இதையெல்லாம் ஏன் குறிப்பாக அன்னைக்குன்னு செய்கிறீங்க? நல்லதை என்றைக்கு வேணும்னாலும் செய்யலாம். நீங்கள் எப்படி செய்தாலும் எதை செய்கிறீங்க அப்படிங்கிறத அல்லாஹ் உற்று நோக்குகிறான். இன்னும் கர்ப்பமாக இருந்தால் வளைகாப்பு போடுவது, இதை யார் இஸ்லாத்தில் சொல்லி கொடுத்தாங்க? இதுவும் காஃபிர்களின் கலாச்சாரம். மற்றவர்கள் செய்கிறத பார்த்து நாமளும் ஆசைப்பட்டு இது போன்ற வழிகேடுகளை செய்வதை விட்டு நம்மை பாதுகாத்து கொள்ளுவோம். திரும்பவும் சொல்கிறேன், மற்றவர்களை பார்த்து உங்களை நீங்கள் நஷ்டவாளியாக ஆக்கி கொள்ளாதீர்கள். மற்றவர்கள் இறங்கும் இடம் நரகமாக இருந்தால் நீங்களும் அங்கே தான் இறங்குவீர்கள். மேலும் நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள், யார் பிற மத கலாச்சாரங்களை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் அவர்களை சார்ந்தவர்களே என்று. இன்னும் பெண் பிள்ளைகள் வயதுக்கு வந்துவிட்டால் அங்கே எத்தனை சடங்குகள். பீரோவை தொட்டால் தீட்டு, இது செய்யாத அது செய்யாத, அந்த பொண்ணுக்கு எத்தனை தடைகள். இப்படி யார் சொல்லி கொடுத்தாங்க? கடமையான குளிக்கும் வரை தொழுகை மட்டும்தான் அந்த பெண்ணுக்கு தடை. இது அல்லாஹ்வின் கட்டளை, குரானில் உள்ளது. சடங்கு என்ற பெயரில் ஊரை கூட்டி அந்த பெண்ணை அலங்கரித்து அந்நிய ஆண்களுக்கு முன் அமர வைக்கிறது. இதுவும் பிறமர கலாச்சாரம்தான். பெண் பிள்ளைகளுக்கு அந்நிய ஆண்களுக்கு முன் அலங்காரத்தை வெளிக்காட்டக்கூடாது என்று சொல்லிக் கொடுங்கள். அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய பொக்கிசங்கள். மேற்கண்ட எந்த தவறை செய்திருந்தாலும் மனம் திருந்தி மன்னிப்பு கேட்டால் மன்னிக்க அல்லாஹ் போதுமானவன். கேட்ட வண்ணம் நடக்க அல்லாஹ் அருள்வானாக. இது போன்ற நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.